ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணுறதுல ஒரு ஸ்டேரிங் இருக்கும். இதே மாதிரி ஒரு 5 விதமான ஸ்டேரிங்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து இப்போ ஆட் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு ஒரு ஃபைல், சின்ன ஃபைல் 9 MPயில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இப்போ நான் ப்ளே பண்ணுறது ஒரு ஸ்டேரிங் தான் நான் வந்து இப்போதைக்கு காமிச்சிருக்கேன், டைம் இல்லாதனால. மீதி எல்லாம் ஒரு 5 விதமான ஸ்டேரிங்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேரிங்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி கேமில் ஆட் பண்ணுறன்றதை பார்ப்போம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபோனில் ஜெட்டர்ச்சியூர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் போய்க்கோங்க. போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த ஃபைலை வந்து எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபைலை எடுத்துட்டேன். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். அந்த ஃபைலு கீழே இறக்குனீங்கன்னா அதே ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபைல் கிடச்சிச்சு. அந்த ஃபைலில் நான் கிளிக் பண்ணிட்டு உள்ள ஒரு ஃபைல் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி 3 இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு எந்த ஸ்டேரிங் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபைலை நானாக எனக்கு பிடிச்ச ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி காப்பி கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஆண்ட்ராய்டுன்ற ஃபோல்டரில் போய்ட்டு ஓபிபியில் போய்ட்டு com.malio மெயின் ஃபைல் அசட்ஸ் வின் டேட்டா இதில் போய்ட்டு இந்த ஸ்லேட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் வந்து ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கேமை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதுதான் இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ண ஸ்டேரிங்கு. சரிங்களா, இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டேரிங் வேணுமோ நீங்கள் போய் அதை வந்து செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி ஏற்றிக்கோங்க. சரிங்களா, டவுன்லோட் பண்ணுறதா உள்ளே வந்து ஒரு 5 ஸ்டேரிங் இருக்கும். அதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து இதே மாதிரி காப்பி பண்ணி நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏபிகே ப்ளஸ் ஓபிபி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து ஏற்ற முடியும். அந்த ஏபிகே ஓபிபி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோவில் இருக்குது, அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.